கங்கா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இன்னும் குமரனை இன்னும் கூட வந்து கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குமரனை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட் வைக்கிறாங்க. அந்த ஷூட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி குமரனுக்கு பேரா நடிக்கிறவங்க, உங்கள நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற கங்கா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னங்க இங்க நடக்குது? இதான் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து குமரன் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இந்த சூழ்நிலையில பேரா நடிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் கூட வந்து அழகாக பேசுகிறாங்க. குமரனோட ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட சொல்கிறாங்க. குமரனும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. எல்லாரும் கூட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கங்கா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்க வந்து யமுனா என்ன பண்றாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியல. நிவின் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நிவின் என்கிட்ட பேசவே மாட்டாரு. நிவின் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினச்சு கூட பார்க்க முடியாது. அதனால வந்து இந்த உலகத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அத வந்து என்ன பண்றாங்க, பேசி வந்து அனுப்பிச்சு விடுறாங்க நிவினுக்கு. நிவின் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு உடனே ஓடி வந்து யமுனா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாரு. நம்ம வந்து என்ன பண்றாங்க, காவேரி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து உடனே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நிவினும் வந்து பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிட்டா அப்படின்னு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல அவகிட்ட இந்த மாதிரி வந்து விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? அவகிட்ட நல்லா பேசிட்டு திடீர்னு பேசிட்டேன்னா அவள் இந்த மாதிரி பண்ணிடுறா. நான் என்னதான் பண்ணுறது? அவள் எனக்கு வேணும். தயவுசெய்து அவகிட்ட இதுக்கப்புறம் நல்லா பழகுங்க, பேசுங்க. அவளை எப்படியாவது வந்து பேசி தான் சமாதானப்படுத்தணும். வேறு வழியே கிடையாது. ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. காவேரி கெஞ்சதை பார்த்துட்டு சரி ஓகே நான் சம்மதிக்கிறேன். இதுக்கப்புறம் அவகிட்ட நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எழுந்துக்கிறாங்க. நம்ம வந்து யமுனா கண் திறந்தோட அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து நிவினை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து நிவினும் சொல்கிறாரு, சரி ஓகே இதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்லபடி பழகுறேன், பேசுகிறேன், கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யமுனா. அடுத்து யமுனா கிட்ட இந்த நடந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விடுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க காவேரி, என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன ஆச்சுடி யமுனாக்கணுன்னு, யமுனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு விட்டுட்டு வராங்க. அடுத்து காவேரியால் தாங்கிக்கவே முடியல, நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அழறாங்க. விஜய் வந்து ரூமில் இருக்காரு. ஓடி போயிட்டு விஜய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு காவேரி ஏண்டி அழுவுற அப்படின்றாரு. அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து தப்பாக நினைக்காதீங்க, நான் ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படிலாம் யோசிக்கிற, நீ அழாத என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு. உடனே வந்து என்ன ஆச்சு காவேரி அப்படின்னோடனே ஒன்றும் ஆகலை அப்படின்றாங்க. எதுக்காக அழற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஹக் பண்ணி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை பயப்படாத காவேரி, நான் இருக்கேன் உன் கூட, வாழ்க்கை ஃபுல்லாக நான் இருப்பேன், நீ கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு அப்படியே காவேரி வந்து வெளியே வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க நகர்ந்து போயிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க போகிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரி ஏன் அழுதா, காவேரிக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது காவேரிக்கு, அதை சொல்ல மாட்டேங்கிறா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, ஏன் இப்படி வந்து அழுதா, அவள் மனசு கலங்கி அழுத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல, காவேரிக்கு ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது, அவள் நல்லா இருக்கணும், எதுக்கோ அவள் ஃபீல் பண்ணி அழறா, என்னமோ நடந்திருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழம்பி போகிறாரு. காவேரியை பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படியே வந்து தூங்க போகிறாங்க, தூங்கிடுறாங்க. அடுத்து காவேரிக்கு வந்து அப்படியே உடம்புல வந்து அந்த கையெல்லாம் வந்து சரி பண்ணி விட்டு காலெல்லாம் அடுத்து வந்து போத்தி விட்டு காவேரி பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாரு விஜய். ஒரு குழந்தை மாதிரி காவேரி பார்த்துக்கிறாரு. காவேரியும் தூங்கி போகிறாங்க. காவேரி தூங்கி போகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பயப்படாத காவேரி, உனக்கு நான் இருக்கேன், நான் சொன்னாக்கு நீ நம்ப மாட்ட, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது, நீ குழந்தை மாதிரி என்கிட்ட சொல்ல முடியாமல் ஏதோ வந்து மனக்குழப்பத்தில் இருக்க, அது மட்டும் எனக்கு புரியுது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதை நான் தீர்ப்பேன், இது ப்ராமிஸ் அப்படின்றாரு. இதன் முடியும்.